இப்போ நான் சொன்னது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ். இந்த சேஃப்டி ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சேஃப் ஆகிடுவீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஏன் எல்லாமே ஃபோனுக்கு வந்ததுன்னு நான் சொல்ல போகிறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஃபோனில் ஏன் எல்லாத்தையும் கொண்டு வராங்கன்னா, மக்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சுலபமாக செய்யக்கூடியதுக்காக தான் ஃபோனில் கொண்டு வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் பாஸ்புக்குன்னு இருக்கும். அந்த பாஸ்புக்கில் ஃபோட்டோ ஒட்டி இருக்கும், ஒரு சலான் இருக்கும். அந்த சலானை ஃபில் பண்ண பிறகு தான் உங்களுக்கு காசு தருவாங்க. அதை வெரிஃபை பண்ண பிறகு தான் காசு தருவாங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்க பேர் டெல்லர்னு பேர். இல்லைன்னா ஒரு காசோலையாளரோ ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க, கேஷியர் ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கிளர்க்கு ஒருத்தர் இருப்பாங்க. இன்னும் 2-3 கிளர்க்கு இருப்பாங்க. காசை போடுறதுக்கு ஒரு கிளர்க் இருக்கும், காசை எடுக்கிறதுக்கு ஒரு கிளர்க் இருப்பாங்க. லோனை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிளர்க் இருப்பாங்க, லோனை எடுக்கிறதுக்கு ஒரு கிளர்க், ஐ மீன் இது பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதாவது ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அது அத்தனை பேரும் பார்க்கறதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. இத்தனை பேர் இருப்பாங்க. இத்தனை பேர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க சம்பளத்தை கொடுத்து அவங்கள வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு, சாஃப்ட்வேரையும் காசு கொடுத்து வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரும் என்ன பண்ணால் அதுக்கு பேர் ஏடிஎம்னு பேர். அந்த ஏடிஎம் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் பேர். அது என்னன்னா, அதுக்கு ஒரு அட்டையை கொடுத்துறோம். அந்த அட்டையை நீங்கள் கொண்டு போய் சொருகிட்டு ஒரு நம்பர் போட்டிங்கன்னா காசு எடுத்துக்க முடியுது. அதே அட்டையை போட்டு காசு செலவு டைப் பண்ணிங்கன்னா உள்ள காசை போடவும் முடியுது. இது போடும்போது எடுக்கும்போதும் தாராளமாக உங்களால் யூஸ் பண்ண முடியுது. இது வந்து கிட்டத்தட்ட மேனுவல் ப்ராசஸ், அதாவது மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட அது ரிமூவ் பண்ணிடுது. எப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் 24 மணி நேரமும் இயங்கும். 7 நாளும், வாரத்துக்கு 7 நாளும் இயங்கும், 24 மணி நேரமும் இயங்கும். அப்படிங்கும்போது இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கார், ஒரு கிளர்க் இருக்காருன்னா, கிளர்க்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பாரு. அப்போது மீதி இருக்கிற நேரம் 16 மணி நேரம் அவர் வேலை பார்க்க மாட்டார். ஸோ அவருக்கு கொடுக்குற ஒரு சம்பளத்தில் ஒரு பகுதி இதுக்கு போடும்போது அவர் என்ன ஆகுதுன்னா எஃபிஷியண்டாக வேலை பார்க்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கிளர்க்கோட போஸ்டிங்கை தூக்கிட்டு அந்த கிளர்க்கு வேலையை முடிஞ்ச உடனே அனுப்பிச்சிட்டு, இல்லை அந்த கிளர்க்கு எடுக்க வேண்டிய இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல 2 கிளர்க்கு எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு கிளர்க்கை மட்டும் எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஏடிஎம் மிஷினை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் எஃபிஷியண்டாக நடக்குது. இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, அந்த கார்டு கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கார்டுக்கு ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று பேர். அந்த கார்டில் தான் காசு போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அது தவிர டெபிட் கார்டுன்னு ஒன்று இருந்தது, கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஒன்றாக்கினாங்க. அப்புறம் எல்லா கார்டும் ஒரே அந்த டெபிட் கார்டுலேயே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்த பிறகு அந்த கார்டில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அந்த கார்டை கடைகளில் யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நான் காசு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்துலேயும் நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா, இப்போது ஏடிஎம் மிஷினில் போட்டு காசை எடுத்து க்யூவில் நின்று காசை எடுத்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அங்கே ஆஃபீஸில் 1 மணி நேரம் செலவு பண்ணி நான் காசை கட்டிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் செலவு. ஏடிஎம் மிஷின் கிட்ட ஒரு 1 மணி நேரம், ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், அந்த ஸ்கூல் காலேஜுக்கு ஒரு 1 மணி நேரம். இப்போ 3 மணி நேரம் செலவாகுது. இதை எப்படி தவிர்க்கலாங்கும் போது இன்டர்நெட் பேங்கிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்டர்நெட் பேங்கிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறது. அது எப்படின்னா, இங்கே இருக்கிற மிஷினை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு அவங்க பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கூட வாங்கி ஆட் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்களோட உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட்லேயே அனுப்பிச்சிடலாம். 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 3 மணி நேரம் வேலையை 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சில பேர் சொன்னாங்க, என்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் இல்லை, இன்டர்நெட் இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன மிஷினை மட்டும் நான் வந்து இந்த ஸ்கூலில் காலேஜில் கொடுத்துட்றேன், இல்லைனா கடைகளில் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கடைக்கோ ஸ்கூலோ காலேஜுக்கோ அங்கே போயிட்டு இந்த ஏடிஎம் கார்டை அதில் சொருங்க, டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டை சொருகிட்டு அதுக்கு ஒரு பின் நம்பர் இருக்குல்ல, அதை போடுங்க. அவனுக்கு எவ்வளோ காசு சொல்கிறானோ அந்த காசை என்டர் பண்ணிவிட்டு பார்ப்பான். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த காசு அவனுக்கு போயிடும். அதாவது இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லாத போது இந்த மிஷினில் நான் பே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நாளடைவில் அந்த மிஷினும் என்ன ஆச்சுன்னா, சில கடைகளுக்கோ காலேஜுக்கோ இல்லை பெரிய பெரிய கம்பெனிக்கோ கொடுக்கும்போது அந்த மிஷின் வந்துட்டு என்னாச்சு, ஷோரூமுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க பெரிய கஸ்டமருங்கனால ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். ஒரு சிலர் கடையில் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீயாக வாங்காமல் அந்த மிஷின் வாங்கும்போது 2% வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யார், கடைக்காரங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பேங்குக்கு. அப்போ அந்த காசை வந்து கஸ்டமர்ட்டேருந்து வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தடுக்க சொல்லியும் இன்னும் வசூலிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2% சார்ஜஸ் நம்ம கஸ்டமர் கொடுக்க தேவையில்லை, யார் அந்த மிஷின் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கொடுக்கணும்.
அதனால கடைக்காரங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆனாங்கன்னா, இந்த லாஸ் தான், இது எனக்கு லாஸா தான் போகுது அப்படின்ட்டு அந்த கடைக்காரங்க அந்த மிஷினை யூஸ் பண்றது நிறுத்திட்டாங்க. யூஸ் பண்றது நிறுத்துறது, ரிட்டர்ன் பண்றதுன்னு ஆரம்பிச்சோடனே அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னோடனே, இப்போ மொபைல் பேங்கிங்ல ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்டர்நெட் பேங்கிங்ல இந்த அக்கௌண்ட்லயும் அந்த அக்கௌண்ட் அனுப்ப முடியுது. இன்டர்நெட் பேங்கிங்லேயே மற்ற எல்லா வேலையும் செய்ய முடியுதுங்கும் போது நம்ம மொபைல் பேங்கிங் கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. இப்போ இன்டர்நெட் பேங்கிங்ல 100 வேலையை செய்ய முடியும்னா மொபைல் பேங்கிங்ல முக்கியமான 50 வேலைகளை செய்ய முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் நல்லா போச்சு. எப்படின்னா, நான் இன்டர்நெட் பேங்கிங்ல பண்ணக்கூடிய விஷயங்களையே மொபைல்லையும் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் எங்கேயும் நாங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபோன் இருக்கும். ஃபோன் மூலியமா நான் அனுப்பிச்சிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆப் கொடுத்தா போதும். இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இன்டர்நெட் பேங்கிங்ல என்ன பண்ணாங்கன்னா, லோனுக்கு, அப்புறம் லோன் எடுக்கிறதுக்கு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, சேவிங்ஸ் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு, இதை மாதிரி விஷயம் இன்சூரன்ஸ் போடுறதுக்குலாம் பார்த்தோன்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம பேங்க்குக்கோ இல்லை பேங்க் ஆஃபீஸ்க்கோ இல்லை அந்த ஏஜென்சியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அதை தவிர்க்கிறதுக்காக இன்டர்நெட் பேங்கிங்லேயே அதையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்தோடனே அது ரொம்ப சுலபமாச்சு. அதுக்கப்புறம் அதையே வந்து ஃபோனுக்கு கொண்டு வந்தாங்க. அது இன்னும் சுலபமாச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர் இல்லாதவங்க ஃபோன்லேயே பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆச்சு. கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாதவங்க ஃபோன்லேயே பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆச்சு. இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆப்புமே நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏன்னா இதுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு டிகிரி படிச்சவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு சில இங்கிலீஷ்லாம் காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் சிம்பிளா இல்லை. தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க, ஒரு 8வது 9வது படிச்சவங்க, 5வது 6வது படிச்சவங்களால இதை யூஸ் பண்ண முடியல, கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஒரு டீ கடை, பூக்கடை, ஒரு எண்ணெய் கடை, ஒரு செருப்பு கடையில் இருக்கவங்களால இந்த ஆப்லாம் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபோனே 10,000 ரூபா ஃபோனு. அதில் வந்துட்டு நான் இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் பெரிய கடையாக வச்சிருப்பேன். இங்கிலீஷ் தெரியாதனால தான் சின்ன கடையாக வச்சிருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஆப்லாம் இங்கிலீஷ் இருக்கிறதுலாம் புரியல. தமிழ்லேயே வச்சாலுமே எனக்கு சில விஷயங்கள் தெரியல. அப்படிங்கும்போது அவங்க யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூபிஐன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. முக்கியமாக யாருக்குன்னா, இந்த சிறு குறு வணிகர்களுக்காக மட்டுமே இந்த யூபிஐ கொண்டு வந்தாங்க. அது சின்ன சின்ன டிரான்சாக்ஷன், ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே சிறு குறு வணிகர்களுக்கான டிரான்சாக்ஷன். இதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இதை வந்து அந்த படிக்காதவங்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, ஒரு கோடு கொடுத்துருவாங்க, கியூஆர் கோடு. அதாவது ஒரு கட்டம் போட்டு அதில் கட்டம் கட்டமாக கருப்பு வெள்ளை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கட்டம் கொடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்டிக்கர். அதை ஒட்டிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு அதில் எத்தனை ரூபா அனுப்பணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அது ஓகே எத்தனை ரூபா அனுப்புகிறோம், அதுவே என்ன பண்ணும், எந்த நபருக்கு அனுப்புறோங்கிற பேரை கொண்டு வந்து காட்டும். ஓகே, அந்த அதை ஸ்கேன் பண்ண உடனே எந்த பேர், யாரோட பேங்க்கு, எந்த பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இது எத்தனை ரூபா அனுப்பணும்னு போட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ஒரு டீ கடைக்கார அண்ணன் இருக்காங்கன்னா, டீ கடைக்கார அண்ணனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது போயிடும். இது வந்தப்ப என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, என்னோட ஃபோன் நம்பரு, என்னோட பேரு, என்னோட பேங்க் எல்லாமே இதில் காட்டுது, எனக்கு நான் எப்படி சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இந்த கியூஆர் கோட் மூலிமா காசு அனுப்ப தான் முடியுமே தவிர எடுக்க முடியாது. உங்களோட கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பேங்க்கு இது இருக்குது, உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக காட்டாது, வேற ஒரு நம்பராக தான் காட்டும். அதே மாதிரி வேற ஒரு டீட்டெயிலாக தான் காட்டும். அப்போ பார்த்துட்டோன்னே ஓகே கோவிந்தசாமி அட் ஓகே ஐசிஐசிஐ இல்லைனா ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு போட்டிருக்குன்னா அவங்களுக்கு புரியாது. இதை வச்சு வேற டீட்டெயில் எடுக்க முடியாது. அப்புறம் அந்த கியூஆர் கோடை பார்த்தோன்னா அது நம்மளால ரீட் பண்ண முடியாது. அதை டெக்னிக்காக ரீட் பண்ணாலுமே அதில் வந்து எக்ஸாக்டான ஒரிஜினல் அக்கௌண்ட் நம்பர் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணாங்க, யாரால பார்க்க முடியும்னா ஒன்லி பேங்காலையும் அந்த ஆப்பாலையும் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் சேஃப். உங்களோட கியூஆர் கோடை யூஸ் பண்ணி காசை எடுக்க முடியாது, காசை அனுப்ப மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்ப முடிஞ்சது. இப்போ என்னாச்சுன்னா, இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி ஒரு சாதாரணமாக டீ குடிச்சா கூட, இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுத்தால் கூட 5 ரூபா 2 ரூபாய்க்கு நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதில் காசு திருடணுன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. திருடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் திருட முடியும். எப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த ஆப்பை வந்துட்டு நான் பார்த்து அதில் என்ன நம்பர் போடுறீங்கன்னு நான் பார்த்துட்டேன்னா பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு திருடங்க, இன்டர்நெட் திருடங்க, அவங்க பேர் ஹேக்கர்ஸ்னு பேர். இன்டர்நெட்டில் திருடுறதுக்கு பேர் ஹேக்கிங்னு பேர். இந்த இன்டர்நெட் திருடர்கள், ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஃபோனில் இருக்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில திருட்டுத்தனமான ஆப்ஸ், அதாவது என்னன்னா மால்வேர், அதாவது வைரஸ், அப்படி இல்லைன்னா ஸ்பைவேர், அப்படி இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேர், அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ், இதெல்லாம் வந்து உங்கள் ஃபோனில் அவங்க இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்கள் ஃபோனில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க பார்க்க முடியும்.
இதுக்கு உங்களோட பர்மிஷன் இல்லாம அவனால பண்ண முடியாது. எந்த ஃபோனுமே ஆண்ட்ராய்டு ஃபோனா இருந்தாலும் சரி, ஐஃபோனா இருந்தாலும் சரி, உங்களோட பர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது. அந்த ஃபோன்ல எல்லாமே என்னன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இல்ல எதையாவது ஒண்ணு கிளிக் பண்ணா மட்டும் தான் அந்த பர்மிஷன் குடுக்க முடியும். நீங்க எத இன்ஸ்டால் பண்றீங்க, எத அலோவ் பண்றீங்க, எந்த லிங்க கிளிக் பண்றீங்கங்கிறது உங்கள பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு ஒரு லிங்க் வருதுன்னா, அந்த லிங்க்க நான் பார்த்து கிளிக் பண்ணணும். தெரிஞ்ச அப்புறம் தான் கிளிக் பண்ணணும். அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுன்னா நான் கிளிக் பண்ணேன்னா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடும். அதாவது திட்டுத்தனமான உங்களோட இன்ஃபர்மேஷன பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர். அதாவது அ ஒரு ஸ்க்ரீன அவனுக்கு காட்டக்கூடிய உங்க ஃபோன்ல இருக்கிற ஸ்க்ரீன்ல என்ன நடக்குதுன்றத அவன் ஃபோன்லயோ, அவன் கம்ப்யூட்டர்லயோ பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து என் கையில தான் இருக்கு. நான் ஓகே குடுத்து ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணா மட்டும் தான் அது இங்க இன்ஸ்டால் ஆகும். அவனால பார்க்க முடியும். அப்படின்ற பட்சத்துல அத தவிர்க்கணும்னா, எனக்கு தெரியாத நம்பர்ட்டேருந்து அந்த லிங்க் ஏதாவது வந்ததுன்னா நான் கிளிக் பண்ணக்கூடாது. நீங்களும் கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது சேஃபா இருக்க முடியும். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற விஷயத்த மட்டும் தான் அவன் காட்டும். சில சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் உங்களுக்கு பதிலா அவனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, உங்க ஸ்க்ரீன்ல தெரியும். அவன் என்ன பண்றாங்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க என்ன பண்றீங்கன்றத அவன் பார்க்க முடியும். இப்ப 2 விஷயமாவும் 2 வேவும் பார்த்துக்க முடியும். இன்னொன்னு, உங்களோட ஃபோன்ல இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிற ஆப்ப ரொம்பவே டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உங்க ஃபோன்ல இருக்கிற கன்டென்ட், ஃபோன் நம்பர், ஃபோட்டோஸு, ஜிமெயிலு, கான்டாக்ட்ஸு, அ அப்புறம் வந்துட்டு கான்டாக்ட்ஸ்னா ஃபோன் நம்பரு. அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸு, நீங்க சேவ் பண்ற வீடியோஸு, அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டா உங்க ஃபோன்ல இருக்க எல்லாத்தையுமே அவனுக்கு அனுப்ப முடியும். உங்க ஃபோனே அனுப்பும். இல்லையா, அவன் உங்க ஃபோன்ல வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவன்ல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ல பண்ண முடியும். பண்ணிட்டாங்கன்னா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன நெனச்சாலுமே அத தவிர்க்க முடியாது. அப்போ என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அந்த ஃபோன ஃபார்மட் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். இந்த மாரி ஒரு கட்டத்துல நீங்க எவனோ ஒருத்தன் சொன்ன லிங்க்க நம்ம டிக் பண்ணிட்டோம். அப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னா, ஃபோன ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. 2வது ஃபோன்ல இருக்கிற நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றீங்களா? அப்போ ஃபோன்ல இருக்கிற வால்யூம் பட்டன் அப்பும், பவர் பட்டனும் சேர்த்து அமுத்திக்கிட்டே இருங்க. அதுல வந்து ஃபிளாஷ் மோட் வரும். அதுல ஃபிளாஷ் பண்ணிடுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா, ஃபோன் ஆஃப் பண்ண பிறகு கொண்டு போய் பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர்ல குடுத்து, இல்லன்னா ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர்ல குடுத்து, மொபைல் ரீசார்ஜ் சென்டர்ல குடுத்துறாதீங்க. மொபைல் சர்வீஸ் சென்டர்ல குடுத்து, இந்த ஃபோன ஃபார்மட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபிளாஷ் அடிச்சு குடுங்கன்னு சொல்லுங்க. அவனே கம்ப்ளீட்டா ஃபிளாஷ் பண்ணி ஃபார்மட் பண்ணி குடுத்துருவான். இந்த ஃபார்மட், ஃபிளாஷ்னா என்னன்னா, ஃபோன்ல இருக்கிற கன்டென்ட் அத்தனையும் டெலீட் பண்றது, எரேஸ் பண்றது. ஒண்ணுமே இருக்காது. ஃபுல்லா டெலீட் பண்ணிடும். அத மாரி பண்ணி குடுத்துட்டனா, அவன் போட்டிருக்க சாஃப்ட்வேரும் சேர்ந்து டெலீட் ஆயிடும். ஸோ அந்த மாரியும் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க ஃபோன எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போதைக்கு நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் கிடையாது. இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கும் சேர்த்து பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாரி ஃபோன யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. ஒரு கத்தி மாரி யூஸ் பண்ணுங்க. கத்திய கைப்பிடியில மட்டும் புடிங்க. ஷார்ப் எண்டுல புடிக்காதீங்க. சேஃபா இருந்துங்க. நான் சொன்ன மாரி இந்த ஏன் பேங்க் ஃபோனுக்கு யூஸ் பண்ணாங்கிற காரணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, ஃபோனுக்கு மாறுனாங்கிற காரணம் புரிய ஆரம்பிச்சதுன்னா, நீங்க உங்க ஃபோன சேஃபா வச்சுக்க முடியும். பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.